friends, welcome to Meena Samayal. Lockdown rice recipe number 4, Pudina Sadam or mint rice. In the lockdown season la chattu puttunu samayala mudichittu family kuda jolly time spend pannano appdi nenikiringla, this rice is the best option appdin sollalam. Pudina அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்டிங்க்டான ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், முக்கியமாக வந்து நல்ல appetite கிரியேட் பண்ணுங்க. அதனால இதோட சேர்த்து ஒரு காம்பினேஷனாக வந்து ஒரு வாழைக்காய் பொரியல் இல்லை ஒரு உருளைக்கிழங்கு கறி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லிங்கான ஒரு வெஜிடபிள் வந்து இது கூட நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க சுவையான புதினா சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ புதினா ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு புதினா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகா அண்ட் 1 இன்ச் ஆஃப் இஞ்சி. அதுக்கப்புறமா தாளிக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸி புதினா ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 2 பச்சை மிளகா அண்ட் இந்த 1 இன்ச் ஆஃப் இஞ்சி, அடுத்தது வந்து இந்த புதினா இலைகளை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வரணும். அண்ட் கூடவே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புளி இஸ் ஆப்ஷனல், ஆனால் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணியாச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். அண்ட் இன்க்ரீடியன்ஸில் நான் மிஸ் பண்ணது வந்து இந்த வேக வைத்த சாதம். 1 கப்பு வந்து வேக வைத்த சாதம், நார்மல் பச்சரிசி சாதம் தான். நான் வந்து வேக வச்சு 1க்கு 2 மடங்கு தண்ணி விட்டு உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அண்ட் தேவையான அளவு கருவேப்பிலை. இந்த தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா விழுதை சேர்த்துடலாம். அண்ட் நான் முந்திரி பருப்பு சேர்த்த பதிலாக நீங்கள் வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம புதினா அரைக்கும் போது தண்ணி விடாமல் அரைச்சே கூட நல்ல ஈரம் இருக்குது. ஸோ இந்த ஈரம் ஓரளவுக்கு வற்றி போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். ஸோ இப்போ நம்ம புதினா விழுது வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அந்த ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வைத்த சாதத்தை சேர்த்துக்கலாம். அண்ட் சாதம் வந்து வெந்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பேசினில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சுட சுட சாதம் சேர்க்கும் போது குழஞ்சிடும். அண்ட் கூடவே தேவையான அளவு உப்பு போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our simple and easy புதினா சாதம் is ready. ஸோ லாக்டவுன் ரைஸ் ரெசிபி நம்பர் 4, புதினா சாதம் ஆர் மின்ட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.